ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதை பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூடவே இன்னொருத்தவங்க வந்து பிஎஸ்டிஎம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பிஎஸ்டிஎம்மில் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் முக்கியமானது இல்லையா. பிஎஸ்டிஎம் அப்படின்றது வந்து பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட். பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, ஓகேவா. அதனால் வந்து தமிழில் படித்தவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷனுக்காக நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் வருவீங்க. அதுவே குரூப் 2 அல்லது குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா டிகிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்த குரூப் 4 2022 எழுதுறோம் இல்லையா, அந்த குரூப் 4ல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதாவது ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகேவா படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அப் டு த லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் மீடியத்தில் படிச்சுட்டு திரும்பி செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் மாற்றினீங்கன்னா கூட உங்களால் ரிசர்வேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, ஓகேவா. அப்போ 1வது-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சில பேர் வந்து ஃபஸ்ட்லேருந்து 12th வரைக்குமே எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஸ்கூலில் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். அதுவே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் அல்லது 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு மீதியை வந்து அப்படியே படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படித்தவங்க எல்லாம் 10th வரைக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்த அப்படின்றதுக்காக சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1வது-லேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்த ஸ்கூல்லையும் அதே மாதிரி வாங்கணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th வரைக்குமே வாங்கி எடுத்துகிட்டு போனேன். 10th வரைக்கும் தான் இருந்தாலும் எனக்கு 12th வரைக்குமே பார்த்தாங்க, ஓகேவா. நான் வந்து 1வது-லேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அங்கே தனியாக வாங்கினேன். அதுக்கப்புறம் 6th to 10th ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் 11th 12th ஒரு ஸ்கூல். 3 ஸ்கூல்லையுமே வந்து பிஎஸ்டிஎம் வந்து நான் வாங்கியிருந்தேன். 3 ஸ்கூல்லையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 இதில் கொடுத்துருப்பாங்க பிஎஸ்டிஎம். அந்த நெட்டில் இருந்து அது இன்டர்நெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சைன் வந்து வாங்கியிருக்கணும் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஹெச்எம் கிட்ட. அப்படி வாங்கும்போது நான் வந்து ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே வச்சுருந்தாங்க, அதனால் வந்து அவங்களே நாங்கள் வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. 2 ஸ்கூலில் மட்டும்தான் நான் வாங்கினேன். நான் வாங்கின 2மே கரெக்டாக இருந்தது. தமிழ் இங்கிலீஷ் 2த்துலேயுமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனேன், 2த்துலேயும் சைன் போட்டாங்க. ஆனால் நடுவில் ஒரு ஸ்கூலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வச்சுருந்தது கொடுத்தாங்களே அவங்க வந்து தமிழில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்ன பண்ணாங்க, ஏம்மா ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருக்க, 2த்துலேயும் வாங்க வேண்டியது தானே, தமிழில் இங்கிலீஷில் 2த்துலேயும் எதுக்கு ஃபார்மட் கொடுத்துருக்கோம், 2த்துலேயும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் என்கிட்ட கேட்டாங்க. 2த்துலேயுமே வந்து நாங்கள் கொடுத்ததே வந்து 2த்துலேயும் வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா மேலே தமிழில் தப்பாக இருந்தால் இங்கிலீஷில் நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம், இங்கிலீஷில் தப்பாக இருந்தால் தமிழில் வெரிஃபை பண்ணிக்குவோம், அதனால தான் நாங்கள் 2 கொடுத்துருக்கோம், 2த்துலேயுமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஓகேவா. அவ்வளோதான் பிஎஸ்டிஎம் பற்றி. வேறு எதுவும் வந்து நம்மளுக்கு முக்கியமானது அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், நீங்கள் பிஎஸ்டிஎம்குள்ளே வரீங்க, ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டு கரெக்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஓகேவா. ஒரு வேளை நீங்கள் வந்து குரூப் 4ல் நல்ல மார்க்கே எடுத்து விஏஓகே எடுக்க போகிறீங்கன்னா கூட பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்படி தப்பாயிடுச்சுன்னா நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் மறுபடியும் போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கிட்டு வந்தால் தான் வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, சரியா. அடுத்து என்னோட கதைக்கு வருவோம். எனக்கு வந்து 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 30ஆம் தேதி வந்து கூப்பிட்டாங்க 25வது டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. நாங்கள் அதுக்கு முன்னாடி நாளே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் கன்சீவாக இருந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது ட்ரெயினில் போனது. அதனால் என் ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையுமே என்னை பார்த்துக்கிட்டாங்க.
அப்புறம் போயிட்டு மறுநாள் காலையில் எனக்கு வந்து மதியம் 12 மணிக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் காலையிலே கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டு இருந்தேன். உட்காரும்போதே காலையிலே வந்து ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பக்குனே இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ கிளம்பி போயிட்டோம். போயிட்டு 12 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நாங்கள் போனது 10:15 போனோம். அப்பயே உள்ளே போயிட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தா எல்லா டேபிளையும் எல்லாருமே வந்துருந்தாங்க. நான் தான் இல்லை லேட்டாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தான் லாஸ்ட்டு டேபிள் 25வது டேபிள் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு உட்கார வச்சுருந்தாங்க எல்லாரையுமே. ஒரு டேபிளுக்கு வந்து ஒரு 8 பேர் உட்கார வச்சுருந்தாங்க. உட்காரும்போது நான் தான் அந்த 7 பேர் வந்துட்டாங்க, நான் தான் 6 பேர் வந்திருந்தாங்க, ஒருத்தவங்க ஆப்சண்ட்டு, நான் போயிருந்தேன். அப்புறமா உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ ஆஃபீஸர்லாம் யாரும் வரல, நான் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து டேப் வச்சுருந்தாங்க கையில், இன்னொருத்தவங்க வந்து சும்மா இருந்தாங்க. அந்த டேப் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, சிவிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம்ல அந்த இதில் போய்ட்டு இ-சேவை மையத்தில், அது வந்து அவங்க கையில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 12th, அதுக்கு மார்க் லிஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் நான் போனதுனால டைப்பிஸ்ட் இருந்ததுன்னா டைப்பிஸ்ட், இதுக்கானது தான் முக்கியமாக கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆர்டரில் தான் வைக்க சொன்னாங்க. 10th 12th, அப்புறம் டிகிரி முடித்தவங்க டிகிரி, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஒரு வேளை இது சிஓஏ வச்சுருந்தா சிஓஏ, ஆனால் பிஎஸ்டிஎம்மில் போயிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, ஆனால் கேட்கல. ஃபோட்டோ வச்சுக்க சொன்னாங்க கையில், ஆனால் வந்து எங்கள்கிட்ட கேட்கல. இது மட்டும் தான் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம் இல்லையா, 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது சாப்பிடணும் டீ குடிக்கணும்னா கேன்டீன் அந்த பக்கம் இருக்குது, காமிச்சிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் எதுவும் போகல, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வந்த உடனே என்ன பண்ணாங்க, லைனாக உட்கார சொன்னாங்க. அவங்களோட ஆர்டர் படி லைனாக உட்கார சொன்னாங்க. அவங்களே உட்கார வச்சாங்க எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டாங்க, ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிடும்போது உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பேர் சொன்னதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th டிசி காமிச்சார், 10th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சியோட ப்ரொவிஷ்னல் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதனால் ப்ரொவிஷ்னலு, அதுக்கப்புறம் எம்எஸ்சியோட ப்ரொவிஷ்னல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டதுக்கப்புறமா வந்து பிஎஸ்டிஎம் கேட்டாங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டு, அதுலேயும் 2 போத் ஐயரை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிஓஏ கேட்டாங்க. இவ்வளோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை மட்டும் கேட்டாங்க. கூடவே நான் வந்து டிகிரியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஏதாவது டவுட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து டிகிரி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து வேணாமா, ப்ரொவிஷ்னல் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல ஒரு சர்டிஃபிகேட்லேயும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க மேலே, அதை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டேட் பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட் என்றைக்கு கொடுத்தாங்க அந்த டேட் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்லேயும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்தது வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்க்கும்போது நம்மளோட பேர், அப்பா பேர், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் யார் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்ததாக தான் பிஎஸ்டிஎம் வந்தது. பிஎஸ்டிஎம் வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஜெராக்ஸில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி எங்கேயோ பட்டுருச்சு போல இருக்குது. அதில் டேட் வந்து 2005 to 2006 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த வருஷத்தை, அதில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக கலைஞ்சிருச்சு. ஆனால் தெரியுது, ஒன்றும் அப்படி தெரியாமலாம் இல்லை, ஆனால் லைட்டாக ஸ்மஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து ஸ்பாட் பண்ணி இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரியல சார், இது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறம், அப்ளை பண்ணும்பொழுதே அப்படி தான் இருக்குது, ஒழுங்காக பார்த்து பண்ண மாட்டிங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் எதுவுமே பேசல, கம்முனே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சார் என்ன சொன்னாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியுது லெட்டரு, ஆனால் பிஎஸ்டிஎம் தான்மா முக்கியம், அதில் அப்ளை பண்ணால் அதை தான்மா நாங்கள் பார்ப்போம், அதை பார்த்து பண்ண மாட்டிங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சாரி சார் அப்படின்னதுக்கு, ஒன்றும் பரவாயில்ல, அதுக்காக தான் நாங்கள் 2 கொடுத்துருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் 2த்துலேயும் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்று தப்பானா இன்னொன்று பார்த்துருப்போம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தெரியுது, ஒன்றும் இல்லை, ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
இப்போ இது ஓகேவா இல்லை நான் லெட்ரு ஏதாவது எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா உட்காருங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிகிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் வந்து நம்மள ஒரு சைன் போட சொன்னாங்க. போட்ட உடனே அவங்க ஒரு சைன் போட்டுட்டு முடிஞ்சிடுச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, எல்லாரையும் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான் என்னோட இது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் வச்சுன்னு கூடயே நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸ்டாஃப்ஸில் சில பேர் வந்து அந்த பேப்பர் வந்து உடனே நம்மளுக்கு என்ன தப்போ என்ன பிரச்சனையோ அதை உடனே லெட்டர் எழுதி கொடுத்தோன்னு வச்சுன்னா நான் அப்படியே சைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி நம்மள்ட்ட இந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரி, ஆனால் வாங்கலை. ஓகேவா, இவ்வளோதான். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹாலுக்கு போனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து வேலை வாங்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.